வடசென்னையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு திருச்சபையினுடைய போதகராக இருக்கக்கூடிய கடைசி கால சீயோன் சபையினுடைய தலைமை போதகர் சாது டேவிட் சுந்தரமணி அவர்கள் நமது மத்தியிலே வந்திருப்பதை குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பல அலுவலர்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய தலைமை போதகரை வாழ்த்தும்படியாக நேரம் எடுத்து பிரயாசம் எடுத்து அவர் நமது மத்தியில் வந்திருப்பதை குறித்து நாங்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அவர்கள் இந்த கடைசி கால சீயோன் சபையினுடைய தலைமை போதகரும் திறந்த வாசல் திருச்சபையினுடைய தலைமை போதகரும் ஆரம்ப நாட்களிலிருந்து அதிக நெருக்கமான நட்பை கொண்டவர்கள். அவர்கள் இந்த நாளிலே நமது மத்தியிலே வந்திருப்பதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இந்த வேளையிலே கடைசி கால சீயோன் சபையினுடைய தலைமை போதகர் சாது டேவிட் சுந்தரமணி அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தைகளை வசனங்களை இந்த வேளையில நமது மத்தியில் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு ஊழியத்தினுடைய துவக்கம் அவருடைய விஸ்தாரமான அனுபவங்கள் அத்தனையும் நம்முடைய போகிற வாழ்க்கையில் அவருடைய ஆவிக்கிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். மிகுந்த மனத்தாழ்மையும் கடினமான உழைப்பும் அனைத்திலும் உண்மையாக தேவனுடைய திராட்சை தோட்டத்தை கரிசனை உள்ள ஒரு தேவனுடைய பணியை அவர்கள் இதுவரை ஆற்றியிருக்கின்றார்கள். தன் காலத்திலே நோவா நீதியை பிரசங்கித்து ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய அறியாத திறந்த வாசல் சபைகளினுடைய தலைமை போதகர்களுடைய ஐயா ஆற்றியிருக்கின்ற பணிகள் உண்மையாகவே நம்மை ஆச்சரியப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் அதை மனதைரியமாக ஏற்றுக்கொள்ளாமல் எந்த சலனங்கள் இல்லாமல் பொறுமையோடு சகிக்கவும் தன்னுடைய பாதங்களை மனநடத்தல் சொல்லாமல் எல்லாவற்றையும் சகித்து ஜெயித்து முன்னேறி செல்கிற ஒரு நல்ல பண்பை ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த திறந்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவர் இந்த 40 ஆண்டுகள் இயேசுவோடு சஞ்சரித்ததன் மூலமாக ஆண்டவர் எப்படி நோவா பேடையை கட்டினாரோ அதே போல இந்த திறந்த வாசல் இந்த ஊழியத்தை அழகாக அவர் கட்டி கொடுக்க முடியும். நல்ல சிற்பாசாரியை போல நல்ல முறையிலே அஸ்திபாரம் போட்டு உபதேசத்திலும் போதனைகளிலும் ஆவிக்குரிய தெளிவான பரிசுத்த வாழ்க்கையிலும் யாரும் அவருக்கு எதிராக கை நீட்ட முடியாதபடிக்கு உத்தமமான பக்தியான பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்கள் இந்த 40 ஆண்டு காலமாக குறிப்பாக இந்த ஊழிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தின காலங்களிலே சிறந்த முறையில் செய்து யாருக்கும் அவர் விரோதியாக இல்லை, எல்லாரையும் நேசிக்கிற நல்ல பண்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு விரோதிகளே இருக்க முடியாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் மனதாத அன்பு கொடுக்கிறார். நான் சென்னையில் வந்த ஆரம்பத்தில் எனக்கு ஆரம்பதாக இருந்த ஸ்தாபனத்தில் ஒரு டைபிஸ்ட் வேலைக்கு அருமையான கத்தோலிக்க ஆசிரியர் எனக்கு வழிகாட்டி அவரோடு நான் பணியாற்றி அந்த குறுகிய நாட்களிலே அநேக அனுபவங்களை ஒரு மூலமாக கற்றுக்கொள்ள முடியுது. ஒரு வீட்டுக்கு வரும்போது அவருடைய தாயார் உணவு போடுவார்கள். எனக்கும் உணவு அவருடைய அம்மா கொடுக்குற அன்பு, அவர் புதிய உணவு கொண்டு வருவார். அப்பொழுது வீட்டிலிருந்தவர்கள் நல்ல உணவிலே எனக்கு அவர் பங்கு கொடுக்கிற அந்த நேசம், அதையெல்லாம் நான் நினைக்கும் போது உண்மையாகவே அவர் மிகுந்த அன்புள்ளவர். எந்த பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றுபோல் சமமாக நேசிக்கிற தெய்வீக பண்புகள் அவற்றிலே பூர்ணமாக நிரம்பி இருக்கிறதுனால்தான் 25 ஆண்டு காலமாக திறந்த வாசல் ஊழியர்களை இந்தியாவிலும் வெளிதேசங்களிலும் அவர்கள் பரம்பி ஊழியர்களை
மறைந்திருந்து என்னுடைய சமூகத்திலே ஒரு எலியாவை போல என்னுடைய பணி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை போதினத்தினால் எலியா 40 நாள் தேவ பருவத்தில் நடந்தார். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு உத்தமமானது, அதில் உறுதியானது, அது உண்மையானது. அந்த ரட்சிப்பினுடைய அந்த சக்திய போதினத்திலே 40 ஆண்டு காலம் தடுமாறாதபடிக்கு தன்னுடைய நல்ல மனைவியோடு, தன்னுடைய நல்ல 3 பிள்ளைகளோடு, நல்ல திருச்சபையோடு கூட அவர் எழுப்பி நின்று இவனுக்காக ஒரு சேனையை அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோடு கூட எனக்கு நன்மை செய்த நல்லவருக்கு நன்றி என்று பாராட்டுகிற இந்த பாராட்டு விழாவிலே நாமும் கூடியிருப்பது உண்மையாகவே நாம் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே வாசிக்கிறோம், யாக்கோபு வேர் பற்றி பொறுத்து காய்த்து நன்மையால் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த 40 ஆண்டு காலம் அவர்களோடு நடந்த அவர்கள் 25 ஆண்டு காலமாக இந்த நல்ல சபை ஊழியர்களையும் நல்ல விரிவான தெய்வீக பணிகளையும் சிறந்த முறையில் சாட்சியாக மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல பலத்தோடு நல்ல சுகத்தோடு அவர்கள் தேவனுடைய பணியை ஆற்ற ஒவ்வொருடைய ஜெபங்களும் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஊழியக்காரர்கள் எத்தனையோ அங்ககாரங்களையும், எத்தனையோ துறைத்தனங்களையும், எத்தனையோ அதிகாரங்களையும், எத்தனையோ போராட்டங்களையும் சந்திக்க வேண்டும். இந்த சரீரத்தில் தாக்கும், சில வேளைகளிலே மன உளைச்சல்கள் உண்டாக்கும், சில வேளைகளிலே நம்முடைய காரியங்களை அதை தாக்குறதாக இருக்கும். ஆனால் தெய்வ மக்களாகி நாம் அவளை இந்த நாளிலே ஒரு நல்ல தேர்வாக இருக்க வேண்டும். எங்கள் போதகரையாவை நாங்கள் ஜெபத்தில் தாங்க போகிறோம். அல்லேலூயா. சபை எப்பொழுதும் ஜெபிப்பீர்கள். பலதரப்பட்ட உடையலாக நாம் இன்னும் பலப்படுத்தி இன்னும் என்னுடைய சகாயம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். எஸ்ஐயா 41ஆம் அதிகாரத்திலே நீதிமானை கிழக்கிலிருந்து நாம் எழுப்பி என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய தாசன் ஒரு இந்து பின்னணி பெறுவது அவர் இவ்வளவு இணக்கமான ஒரு நிலைமையிலே ஒரு சற்று மாற்றம் இல்லாமல் தெய்வீக உபதேசத்தில் தெளிவாக இருப்பது உண்மையாகவே ஒரு பாராட்டத்தக்க காரியம். இத்தனையே பேர்கள் ஊழியர்கள் நன்றாய் செய்து உலகத்தின் பக்கமாக போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அவருடைய 40 ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த நடக்கப்போகிற அனுபவங்கள் மத்தியில் அவர்கள் இவ்வளவு வைராக்கியமாக அந்த உபதேசத்தில் கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் அவர்கள் எத்தனை பேர் வெளிநாடுகள் போய் எத்தனையோ டாக்டர் பட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய தாசன் எத்தனையோ டாக்டர் பட்டம் போடலாம். ஆனால் இன்றைக்கும் அவருடைய ஊழியர்களிலே ஒரு தாழ்மை, ஒரு அனுபவத்தை பெற்று நீதிமானை எழுப்பி என்று எஸ்ஐயா 41 வாசிக்கிறது. ஆண்டவர் எழுப்பின தேவதாசன், ஆண்டவர் உருவாக்கின ஒரு அவருடைய தலைமையிட்டு இயங்குகிற ஸ்தாபனம், சபை மக்கள், அவருடைய நல்ல குடும்பம், அவருக்கு நல்ல மனைவி, அன்பான சகோதரி, ஊழியர்களை நேசிக்கிற விசாரிக்கிற ஒரு அன்பு, எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு வலதுகரமாக இருக்கிற அந்த பகுதிகளை உண்மையாகவே அந்த வளர்ச்சியில் அவர்களும் இணைந்து செயலாற்றும் நல்ல அன்பான பிள்ளைகள், நல்ல காங்கிரிகேஷன், நல்ல கிளை சபைகள், நல்ல ஸ்தாபனம் எப்படி தந்திருக்கிறதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய தாசனை இப்பொழுது இருக்கிறது 1000 மடங்கு ஆண்டவர் பிறகு செய்வாராக. நாங்கள் ஊழியத்தை விரிவாக்குறது 1 எஸ்ஐயா 54:2-3 வாசிக்கிறோம். கூடாரத்திடத்தை விசுவாசமாக ஆனால் என்னாகும் 24 பரம்பி போகிற மாடுகளை பொருட்பேர்கள். கர்த்தருடைய தாசன் இதுவரையில் அவர் உழைத்து ஊழியம் நடந்திருக்கிறார். இது 25 ஆண்டு காலமாக ஆண்டோடு நடந்த 40 ஆண்டு காலமாக இனி இந்த ஊழியம் பரம்பி போகிற ஆண்டுகளாக இந்தியா மாத்திரமல்ல உலகமெங்கும் பரம்புவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தட்டி பிள்ளைகளையும் சபையின் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்களை அழைத்து அதிகாரப்படுத்தி உடைக்கோம் தொடுத்து ஆரோனை போல் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசர்கள் நிரூபித்து யாக்கோபின் சிறப்பு வச்சியை பயப்படாதே, நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுவேன். இம்மலைகளை மிதித்து நொறுக்கி கொன்றுகளை சமவழியாக்குவாய் என்று சொன்ன வார்த்தைகளை தாசனை கொண்டு செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி.
எங்கெல்லாம் கால் மிதித்து அந்த ஊழியர்களை செய்தார்களோ அங்கெல்லாம் நீரூற்றுகளை வரவிட்டு அங்கெல்லாம் ஊழியர்களாக மாற்றி ஸ்தாபனத்தினுடைய எல்லைகளை விசாரப்படுத்தி அவர் கடினமாக உழைக்க பெறம் கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து அவர்களுக்கு உள்ள நாட்டின சபைகளுக்காக சிறுவர் இல்லங்களுக்காக வட இந்திய பணிகளுக்காக சுவிசேஷ பணிகளுக்காக அவரை கொண்டு பல நாடுகளுக்கு கொண்டு சென்று நீர் போதித்த நல்ல போதனையாளராக அவரை மாற்றி உருவாக்கி செய்த எல்லா பெரிய அற்புதமான காரியங்களுக்காக நன்றி. என்னுடைய பாரம்ப ஊழியர்களே எங்களை மிகவும் நேசித்து அன்பு செலுத்தி நாள் வரையில் எங்களுக்கு நல்ல அருமையான போதகராக நேசிக்கிறவராக எங்களை விசாரிக்கிறவராக எங்கள் ஊழியத்தின் மேல் அன்பு செலுத்துகிற கர்த்தருடைய தாசனை எங்களுக்கு தவிர்க்கிறதற்காக நன்றி. சென்னை பட்டணத்தில் பெரிய தலைவர்களே அவரை ஒரு சிறந்த தலைவராக ஸ்தாபித்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.